ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. 27வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய காற்று அடிக்கிறது. அந்த காற்று அடித்ததினாலே பாதிக்கப்பட்டது ஒருவன் அல்ல, அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டாங்க. அத்தனை பேரும் ஒருமிக்க பாதிக்கப்பட்டார்கள் 27வது அதிகாரத்தில். ஆனா 28வது அதிகாரத்தில் பார்த்தா அத்தனை பேரும் பாதிக்கப்படவில்லை, ஒருவனுக்கு மாத்திரமே இது நடக்கிறது. எல்லாரும் பாதிக்கப்படும் போது சேர்ந்து அழுவோம், எல்லாருக்கும் ஒரே நிலைமை என்ற நிலையில் தள்ளப்படும் போது சேர்ந்து அழுவோம். ஆனால் ஒருவனுக்கு மட்டும், ஒரு குடும்பத்தில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் பிரச்சனை, ஒரு கூட்டத்தில் ஒருவனுக்கு மாத்திரம்தான் இப்படி நடக்குது என்கிற நிலைமை வரும்போது, ஒரு புறம் நமக்கு வேதனையா இருந்தாலும் மறுபுறம் நமக்குள்ள எழும்புகிற கேள்வி என்ன கேள்வி? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? இன்றைய செய்தி இதுதான். எனக்கு மட்டும் ஏன் இதை அனுமதித்தீர்? எல்லாருக்கும் வரதுதான் எனக்கு வந்திருக்குன்னா இந்த மாதிரி கேள்வி வராது. என் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு இதே பிரச்சனை, என் ஃபேமிலியில் யாரும் கூப்பிட்டாலும் சேம் ப்ராப்ளம், என் பக்கத்து வீட்டில் கேட்டாலும் சேம் பிரச்சனை, என் நண்பர்கள்ட்ட கேட்டால் சேம், அந்த ஒரே ப்ராப்ளத்தை தான் எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க. அப்படின்னா ஆமென், பிரைஸ் தி லார்ட், இந்த கேள்விகள் வராது. ஆனா யாருக்கும் இல்லை, என் கூட எல்லாரும் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் தான் விறகு எடுத்து போடுறாங்க, எல்லாரும் தான் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது? நாம மட்டும் நம்ம குடும்பத்தில் பாதிக்கப்படும் போது, ஒரு கூட்டத்தின் நடுவில் பாதிக்கப்படும் போது நமக்குள்ளே எழும்புகிற கேள்வி, கடந்த நாளில் இந்த கேள்வியை முன்வைத்துதான் பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் பேச பேச பர்சனலா நான் ஆவியில் அதிகமாய் பலப்பட்டேன். எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கேள்வியோடு எழும்பினவர்களை இருத்தி இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நிச்சயம் உங்களோடு இடைபடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி? நல்ல கவனமா கேட்கணும். நீங்க எங்க இருந்து வார்த்தையை கேட்டாலும் பயபக்தியோடு இருந்து கேட்கணும். ஆமென். பைபிளை திறந்து வச்சுட்டு இருந்து கேட்கணும். கர்த்தர் பேசும்போது அதை கனப்படுத்துகிறவர்கள் மாத்திரமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். ஆமென். வார்த்தையை அவமதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. பைபிள்ல இருக்கு. கனப்படுத்தணும். வார்த்தை எந்த மட்டும் நம்ம கனப்படுத்துறோமோ அந்த மட்டும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இல்லைன்னா கேட்டுட்டு இன்னைக்கு பிரசங்க நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். எத்தனை சூப்பர் சொல்லிட்டோம்ல? ஏதாவது மாற்றம் வந்துச்சா? எத்தனை சூப்பர் சொல்லிட்டோம்? இல்லைங்க, சூப்பர்னு சொல்றதுக்கு இல்லைங்க, வார்த்தை எல்லாமே சூப்பர் தான், அதில் மாற்றமே கிடையாது. என் வாழ்க்கையில் அது கிரியை செய்யணும். அது வார்த்தையை நல்ல கவனிங்க. எனக்கு மட்டும் ஏன்? தேவனை சேவிக்கிறோம் குடும்பத்தில். நான் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன், நான் தான் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறேன். அப்படி இருக்கு ஆண்டவர், உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே. பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிற கூட்டத்தின் நடுவில் நான் நான் ரொம்ப நேசிக்கிறது தெரியுமே. என் குடும்பத்தில் மற்ற எல்லாருமே விக்கிரகத்தை வழிபடும் போது நான் மாத்திரம் உங்களை நேசிக்கிறது, உங்களை சேவிக்கிறது, தவறாம உங்க பாதத்தில் எல்லாமே தெரியும் ஆண்டவரே. அப்படி இருக்க ஏன் என் வாழ்க்கையில் இதை நீங்க அனுமதிக்கிறீங்க ஆண்டவரே என்ற கேள்வியோடு யாராவது இருப்பீர்களே, ஆனால் நல்ல கவனமாய் கேளுங்கள். இன்னொரு காரியத்தை நான் இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்னாடி சொல்ல விரும்புகிற, பலமுறை சொன்னதானாலும் நல்ல கேளுங்க, அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஆமென்.
அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. இது எப்பப்பா பவுலே உன் கையில இந்த பாம்பு கடிச்சது எனக்கு தெரியலையேன்னு சொல்ல மாட்டார். ஒரு விஷயம் நமக்கு தெரியாம நடக்கும்போது நம்ம பதறுவோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் ஆலை கொந்தளித்த போதும் பதறவில்லை. அவர் கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு. அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறார். ஏன் கடல் கொந்தளிக்கிறது தெரியாதா? எல்லாமே முன்னறிந்தவர். ஆமென். அவரை மாதிரி முன்னறிந்து முன்னறிவிக்கிற யாராவது உண்டோ என்று ஏசாயாவை கொண்டு கேட்கிறார். அவருக்கு படகு போவதற்கு முன்னாடியே தெரியும் கடல் கொந்தளிக்கும். தெரிஞ்சதுனால அவர் பதறல. அவர் படுத்து தூங்குறார். கர்த்தர் தன்னோடு இருப்பதை அறிந்ததுனால தாவீது பதறல, படுத்து தூங்கினான். விழித்துக் கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறீர் என்று 3வது சங்கீதத்திலே சொல்லுகிறான். நல்ல கவனிங்க. அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்கல, எதுவும் நடக்காது. அப்போ தேவனே உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் சேவிக்கிறேன், உம்மை நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு மட்டும் இந்த கூட்டத்தின் நடுவில் இதை ஏன் அனுமதிச்சீங்க? 27வது அதிகாரத்தில் இந்த கேள்வி வராது. ஏன் வராது தெரியுமா? அங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. கப்பலில் பவுலோடு இருந்த 275 பேரும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனா மெலித்தா தீவில் ஒருவன் மாத்திரமே பாதிக்கப்படுகிறான். அவனை மாத்திரம் அந்த பாம்பு கடிக்குது. அவனுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. எனக்கு மட்டும் ஏன் இதை அனுமதித்தீர்? ஒரு 5 காரியங்களை நான் இதே பகுதியில் இருந்து எடுத்து சொல்லி நான் செபிக்கும்படி விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. நமக்கு மட்டும் சில நேரத்தில் ஏன் சில சோதனைகளை அனுமதிக்கிறார்? முதலாவது கவனிங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே அவனுக்குள்ளே மட்டும்தான் அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். இதை எபேசியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கும். எபேசியர் 3:20 வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பரிசுத்தாவியினால் முத்திரை போடப்பட்டவன், வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவனுடைய நம்பிக்கை இதுதான். நமக்குள்ளே இதைதான் பவுல் சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல, இந்த மண் பாண்டத்துக்குள்ளே அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். வெளியே தெரிகிறது இந்த பலவீன மண் பாண்டம் தான். ஆனால் இந்த பலவீனனையும் பலவானாக்குகிற வல்லமை எனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தின் நடுவிலே ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறவன் பவுல் மாத்திரமே. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பவுல் மாத்திரமே. இந்த கூட்டத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்றவன். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இந்த பாம்பு கடித்தது உண்மை, ஆனால் பவுல் சாகல. ஏன்? அந்த விஷம் அவனுக்குள்ளே கிரியை செய்வதற்கு முன்னதாகவே பரலோக வல்லமை அவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இத்தனை போராட்டத்தின் நடுவிலும் நீ இன்னைக்கும் வாழுறேனா? வெளியிருந்து தாக்குற விஷம் அல்ல, உனக்குள்ளே அவர் வைத்த வல்லமை உள்ளிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பவுலே, உனக்கு மட்டும் ஏன் இதை அனுமதிச்சேன் தெரியுமா? உனக்குள்ள மட்டும் தான் வல்லமை இருக்கு. இனி பாருங்க, கொஞ்சம் இந்த சம்பவத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த பாம்பு அந்த கூட்டத்தில் வேற யாரையாவது கடிச்சிருந்தா அவங்க இறந்திருப்பாங்க. இன்னைக்கு உன்னை கடிக்க விட்ட சில சோதனைய உன் குடும்பத்தில் வேற யாருக்காவது அனுமதிச்சிருந்தா அவங்க இன்னைக்கு இல்லை. ஆண்டவர் பவுல்ட்ட என்ன சொன்னார் தெரியுமா? தூதனை அனுப்பி, அப்போஸ்தலர் 27:24 வாசிங்க. பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்னாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும், உன்னோடு கூட
யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று. தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன் கூட இந்த 275 பேருக்கும் தயவு எப்படி கிடைத்தது? பவுல் கூட இருக்கிறதுனால. பவுல் கூட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. ஆனா அந்த 275 பேரும் பவுல் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இவன் தான் ஏதோ பிரச்சனை பண்ண, இவனால தான். உன் கூட இருக்கிறவங்க உன்னை எப்படியும் பார்க்கட்டும், உன் கூட இருக்கிறவங்க என்னவும் பேசட்டும், அதை குறித்து தளராதே. உன் கூட இருக்கிறதுனால தான் அவங்களுக்கும் தேவ தயவு கிடைக்கிறது. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். தாயின் கருவில் தோன்றும் முன்னமே உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார், உன்னை முன்குறிந்து அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேற யாரையாவது இந்த பாம்பு கடிச்சிருந்தா செத்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனைய நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருக்கிற வேற யாரையாவது சந்திக்க விட்டிருந்தா இன்னைக்கு அந்த நபர் இல்ல. இன்னைக்கு அந்த நபர் இல்ல. இந்த பாம்பு வேற யாரையாவது கடிச்சிருந்தா அவங்க செத்துருப்பாங்க. பவுல கடிச்சதுனால பாம்பு செத்துச்சு. எஸ், ஆமென். ஒரு பிரச்சனைய உங்களுக்கு நேரா போக்கஸ் பண்ணி தேவன் அனுப்புறாருன்னா உங்க கதையை முடிக்கிறதுக்கு இல்ல, அந்த பாம்பின் தலையை நசுக்கிறதுக்கு. இத்தனை பேர் 27வது அதிகாரத்தில் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டாங்க. 28வது அதிகாரத்தில் பவுல் மட்டும்தான் போக்கஸ் பண்ணப்படுறான். ரீசன் என்ன? பவுலின் அங்க தப்பிச்சு வந்துட்ட, இங்க விடுவேனா? நோ, பவுலே, உன்னை நான் உயிரோட காப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை இந்த கூட்டத்தின் நடுவில் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை இந்த குடும்பத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உனக்கு நேரதான் அத்தனை பிரச்சனை வருதா புரிஞ்சுக்கோ. அத்தனை பிரச்சனையும் கர்த்தர் ஒன்ன வச்சு முடிக்க போகிறா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த பாம்பு வேற யாரையாவது கடிச்சிருந்தாலும் அவங்க செத்துருப்பாங்க. பாம்பு உயிரோடு இருக்கும். பாம்பு திரும்ப போய் இன்னொரு நபரை கடிக்கும், திரும்ப போய் இன்னொரு நபரை கடிக்கும். இந்த பிரச்சனை வேற யாருக்காவது அனுமதிக்கப்பட்டிருந்தா அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனா பவுல் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டதுனால பவுலோடு முடிந்தது. சவுலின் குடும்பம், சவுலுக்கும் தாவீதுக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆனா அந்த யுத்தம் தாவீதோடு முடிந்தது. பிள்ளைக்கு தேவன் அனுமதிக்கவில்லை. உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் தேவன் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்பதை இந்த நாளில் அறிந்து கொள். சில மாதங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினாரே, உன் குடும்பத்தின் சம்மா நீதான் என்று. அந்த வார்த்தையை கர்த்தர் மீண்டும் உறுதிப்படுத்தவே இந்த செய்தியை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனையில இதே பிரச்சனை வேற யாருக்காவது அனுமதிச்சிருந்தா? 73வது சங்கீதத்தில் ஆசாப் சொல்றாரு, நான் நாள்தோறும் வாதிக்கப்படுறேன், காலை தோறும் தண்டிக்கப்படுறேன். துன்மார்க்கனை பார்க்கிறேன், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சொல்லிவிட்டு ஒரு நாளில் எழுப்பி பார்க்கிறான், துன்மார்க்கன் இல்லை, அழிஞ்சிட்டான். ஏன்? இவனுக்கு வந்த பிரச்சனையில ஒரே ஒரு பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு, அவுட். அப்போதான் அவன் புரிந்து கொண்டான், நான் எப்படி நிற்கிறேன். என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நமக்கு வந்த பிரச்சனையெல்லாம் திரும்பி பாருங்க, வந்த வியாதிகளை பாருங்க. எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், எத்தனை மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை, எத்தனை சத்துருவின் ஆயுதங்கள் வந்து தாக்கினது. பவுலின் கையை அன்று பாம்பு கவ்வினது போல எத்தனை வந்து நெருக்கினது. ஏன் மேற்கொள்ளல? அவருடைய வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்கிறது. நீ சாதாரணமானவன் அல்ல. ஒரு போராட்டத்தை கர்த்தர் உனக்கு நேரம் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோ.
ஒன்ன முடிப்பதற்கல்ல, உன் மூலமாய் அதன் கதையை முடிப்பதற்கு. மோர்தெக்காய்க்கு அகைன்ஸ்ட் ஆமான் எழும்புறான். ஆண்டவர் அடிக்கல, பேசாம இருந்துட்டார். என்ன ஆண்டவரே? மோர்தெக்காய் அழுதான், மோர்தெக்காய் உபவாசித்தார், மோர்தெக்காய் ரெட்டு உடுத்தினா, மிகவும் துக்கத்தோடு புலம்பினா. பிரச்சனை பெருசாகுது. ஆமான் தூக்கு மரத்தை ரெடி பண்றான். ராஜாவின் கையில இருக்கிற முத்திர மோதிரத்தை வாங்கிட்டான். இனி என்ன வேணாலும் செய்யலாம். அதிகாரம் கையில, ஆளுகை கையில, என்ன வேணாலும் செய்யலாம். அவன் எல்லாம் ஒரு சைட்ல இப்படி ஒரு லெவல் இருக்குன்னா மோர்தெக்காய் இப்படி போயிட்டு இருக்கிறான். ஆமான் இந்த லெவலுக்கு உயர்ந்துட்டான். இந்த நேரத்தில் அப்படியே எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. தூக்கு மரம் ரெடி, தூக்கு கயிறு ரெடி, டேட்டும் நெருங்கி வருகிறது. அந்த நெருங்கி வருகிற சூழ்நிலையில மோர்தெக்காயை ஆண்டவர் முன்னிறுத்த வைக்கிறார். மோர்தெக்காயின் மூலமாய் அவன் எதை அழிக்க பார்க்கிறான்? இந்த மோர்தெக்காய் அழிக்கணும், இந்த யூத குலம் அத்தனையும் அழிக்கணும். இந்த மோர்தெக்காய் ஒருவனுடைய செயலினாலே இந்த யூத குலம் அத்தனையும் அழிக்கணும்னு நினைச்சா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது உண்மையான உன்ன தேவன் இந்த குடும்பத்தில் இன்னைக்கு 1000 பேர் 1000 பேசட்டும், உன்னாலதான் பிரச்சனை. நீ ஒழுங்கா வந்திருந்தா, நீ ஒழுங்கா இருந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? சும்மா ஆராதனை, சும்மா ஏசு ஏசுன்னு போனதுனால தான் இந்த குடும்பத்தில் பிரச்சனை, இந்த வீட்டில் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை. பாரு, போற இடத்துல 4 பேர் காரி துப்புறாங்க, 4 பேர் பரியாசம் பண்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக முடியல. இப்படி பல நிந்தைகள் மத்தியில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ. மோர்தெக்காய் ஆமானுக்கு ஆமென் ஒழுங்காய் நமஸ்கரியாததுனால, ஒழுங்கா மரியாதை கொடுக்காததுனால மொத்த யூத குலத்தை அழிக்க நினைத்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவனை குழிய வெட்ட வைத்து அவனையே விழ வைத்தார். மோர்தெக்காயின் ஆமென் ஆமானின் மனைவியும் அவனுடைய சிநேகிதர்களும் ஆமானிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் யூத குலமானார், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல், க்ளோரி, நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ள முடியாது. எதிரிக்கு தெரிந்திருக்கிறது, உன்னுடைய வேல்யூ எதிரிக்கு தெரிந்திருக்கிறது, உன்னுடைய மதிப்பு எதிரிக்கு தெரிந்திருக்கிறது. நாம் யூத குலம் அல்ல, ஆனா யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். அவருடைய ஆவியை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நமக்குள்ளே அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி glory. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை பவுல் கையில தான் வந்துச்சு. அதுக்கு கதை முடிஞ்சது. வேதம் சொல்லுகிறது, 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 28:5. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். தேவன் அனுமதித்தார். ஆனா உள்ள விஷம் ஏன் உள்ள போகல? வல்லமை உள்ள இருந்து வெளியே வருது. உனக்குள்ளிருந்து அவருடைய வல்லமை புறப்படுமானால் வெளியிருந்து எந்த விஷம் ஒன்னு தாக்காது. ஆமென். தேவன் அப்படிதான் பவுலுக்கு அனுமதித்த காரணம் அதுதான். இன்னைக்கு எனக்கு மட்டும் ஏன் இது? உன்னோட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்பா, நீ நிப்ப, கோலியாத்து விழுவான். பெலிஸ்தேரினுடைய பிரதிநிதியாய் கோலியாத்தும் இஸ்ரவேலின் சேனை பிரதிநிதியாய் தாவீது நிற்கிறான். இதுல எவன் விழுந்தானோ அவன் சேனை முழுவதும் விழுந்தது, எவன் நிக்கிறானோ அவன் சேனை முழுவதும் நிக்குது. கோலியாத்தை விழ வச்சார். நான் விசுவாசிக்கிறேன், கோலியாத்தை வீழ்த்தினது தாவீதின் கையிலிருந்து புறப்பட்ட கல்லல்ல, தாவீதுக்குள்ளிருந்து புறப்பட்ட வல்லமை. காரணம், நிறுத்துறதுக்கு முன்னாடி அபிஷேகித்துட்டார். ஆமென். யாக்கோபின் குடும்பத்தில் 12 பிள்ளைகள் இருந்தும் யோசேப்பை மட்டும்தான் அந்த சோதனைக்கு அனுமதித்தார். 12 பிள்ளைங்க கையிலும் விலங்கு போடப்படல, யோசேப்பின் கையில மட்டும்தான். எதற்காக? பின் நாட்களில் ஒரு பஞ்சம் வருவதை அறிந்திருக்கிறார். அத்தனை சகோதரர்களும் இவன் நிமித்தம் காக்கப்படணும். அத்தனை பேரையும் ஹல்லேலூயா. நீ தேவனை ஆராதிக்கிறவன்,
இந்த யாக்கோபு தகப்பனுக்கு, இந்த யோசேப்பு யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமானவன், உண்மை உள்ளவன், தரிசனம் உள்ளவன். இன்னைக்கு உனக்கு மட்டும் ஏன் போராட்டம் வருதுன்னா புரிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. நீ அவருக்கு பிரியமானவன். நாட்கள் சென்றது. ஏன் அந்த இடத்துல வேற யாரையும் அனுமதிக்கல? வேற யாரை அனுமதிச்சிருந்தாலும் அந்த பாம்பு அவர்களை கவ்வி இருக்கும். யோசேப்புக்கு வந்த சோதனையில் ஒரு சோதனை என்ன தெரியுமா? போர்த்திபாரின் மனைவியை பாவத்தில் விழ வைக்க சோதிக்கிறாள். யோசேப்பு விழல. ஒருவேளை அந்த இடத்துல யூதா இருந்திருந்தா கண்டிப்பா விழுந்திருப்பான். எப்படி விழுந்திருப்பான்? நீங்க ஆதியா 38வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை பார்த்தால் தெரியும். அவன் ஊருக்கு ஆடு மேய்க்க போகும்போது தாமார் அங்கே இருக்கிறாள், முக்காடு போட்டு. யூதா அவளை வேசி என நினைத்து அவளோடு சேருகிறான். அங்கே அவனை யாரும் வலுக்கட்டாயம் பண்ணவில்லை, ஆனால் அவனுடைய மாம்ச பலவீனம் அந்த பாவத்தில் அவனை விழ வைத்தது. யோசேப்பு அனுப்புற இடத்துல கர்த்தர் யூதாவை அனுப்பியிருந்தா போர்த்திபாரின் மனைவியின் இடத்துல விழுந்திருப்பான். யோசேப்பு விழல. ஏன்? உள்ள வல்லமை இருக்கு. தேவனுடைய விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று பல விதத்தில் வகை தேடுகிறான். உன்னை உன் குடும்பத்தில் தேவன் முன்னிறுத்த காரணத்தில் வேற யாரை பாதிச்சாலும் அவுட்டு, வேற யாரை நிறுத்தினாலும் அவுட்டு. என்னாண்டவர் என்ன ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என் கையில விலங்கு போட்டு என்ன அனுப்பி விட்டீங்களா ஆண்டவரே? நான் என் தகப்பனுக்கு உண்மையா இருந்தது குற்றமா? என் சகோதரர்கள் செய்த தீமையான காரியங்களை என் தகப்பனிடத்துல வந்து சொன்னது குற்றமா? நான் தரிசனம் பெற்றது குற்றமா? என்ன ஆண்டவர் எனக்கு புரியலையே ஆண்டவரே. இதுக்காகவே எனக்கு சொப்பனம் கொடுத்தீங்க, இதுக்காகவே இந்த கிருபையை கொடுத்தீங்க. பாவம் செய்கிறவன் நல்லா இருக்கிறான், சிரிச்சிட்டு இருக்கிறான். இல்லை யோசேப்பே, இந்த சோதனையில் வேற யார் வந்தாலும் உன் சகோதரர்கள் நீ ஒருத்தனையாவது இழந்திருப்ப. உனக்கு வந்ததுனால உன் சகோதரர்களும் காக்கப்பட்டாங்க. இந்த பிரச்சனை வேற யாருக்கு வந்தாலும் உன் சகோதரர்களை நீ இழந்திருப்ப, உன் குடும்பத்து நபர்களை நீ இழந்திருப்ப. நீ எனக்கு அருமையானவன். எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான், யோசேப்பை ஆட்டு மந்தைய போல நடத்துகிறவரே, எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் உடலரந்தனரா பக்கபலம். Thank you Holy Spirit. வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் எனக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறது. நம்புறீங்களா? எனக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறத நான் எப்படி அறிந்து கொள்ள? சிம்பிள். உங்க வாழ்க்கையில் அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் யோசித்து பாருங்க, தெரியும். வெளியிருந்து வந்த விஷமா, உள்ளிருந்து வந்த வல்லமையா? சரியா சரியா தாவீதுனுடைய 5 கல்லை எடுக்கிறான்ல. எதுக்கு? 4 மிஸ் ஆனாலும் 5வது வச்சாவது அடிக்கணும். 4 மிஸ் ஆகல, ஃபர்ஸ்ட்லே அவுட்டு. ஏன்னா தாவீது தன்னுடைய மாம்ச பலத்துல எரியல, அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்ய வல்லமை அவனை கரெக்டாக, உனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற வல்லமை உன் எதிரியை சரியாக வீழ்த்தும். உன் எதிரியை சரியா வீழ்த்தும். உனக்குள்ளிருந்து கிரியை செய்கிற வல்லமை உன் எதிரியை சரியா தாக்கும், உன் எதிரியை சரியாக தாக்கும், உன் எதிரியை சரியாக வீழ்த்தும். சிங்கத்தை கூட எப்படி ஃபைட் பண்ணியிருப்பான்? ரெடி 1 2 3 சொல்லியா? இல்ல, சிங்கம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள இல்ல. அப்போ எந்த கரெக்டா தாடையை பிடித்து கிழிக்கிறதெல்லாம் அந்த கரெக்டான பொசிஷன்ல கிடைக்கலன்னா அவுட்டு. கொஞ்சம் மிஸ் ஆனாலே கண்ணு மூடி திறக்க சிங்கம் வந்து அவ்வளோ வேகமா அட்டாக் பண்றதுல அது அவ்வளோ வேகம். ஒரு வீடியோ நான் பார்த்து ரொம்ப ரொம்ப அதை பார்க்கவே முடியாது. அந்த வீடியோ, ஒரு ஃபேமிலி ஒரு காட்டுக்குள்ள போறாங்க.
அந்த காட்டிலெல்லாம் ஃபாரினில் வெளியே சிங்கங்கள் இருக்குது. காரில் போய் அப்படி பார்த்துட்டு போகணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்டில் ஒரு 3-4 சிங்கங்கள் படுத்துருக்கு. ஃப்ரெண்டில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு இவர் டோரை விட்டு இறங்கி அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறார். சைடில் ஒரு சிங்கம் இருந்திருக்கு. இவர் பார்க்கல. உள்ள அவருடைய மனைவி, அவருடைய நண்பர், அவருடைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. எடுத்து ஃபோட்டோ எடுத்து திரும்பி பார்க்குறார், பக்கத்தில் சிங்கம் இருக்கு. அவர் சிங்கம் இருக்கிறத உணர்ந்து காருக்குள்ளே ஏறணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிங்கம் அவரை பிடிச்சிட்டு, அடுத்து உள்ள இருக்கிறவங்க எப்படி காப்பாற்றணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கம் அவரை கொன்னுட்டு கதற முடிந்தது, கத்த முடிந்தது தவிர யோசிக்கவே முடியல. அவ்வளவுதான், ஃபியூ செகண்ட்ஸ்ல கதையை முடிச்சிட்டு. இந்த சிங்கம் சிம்சோன் எதிர்கொண்டு வந்தபோது தான் அவனுக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு அடித்தது. ஆவியானவர் இறங்கினார் இருக்கு. இந்த வல்லமை அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்டது. ஒரு ஆட்டுக்குட்டியை பீறி போடுவது போல பீறி போட்டான். விழுங்கதாங்க கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வகை தேடுகிறான். இன்னும் ஏன் விழுங்க முடியல? உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. எனவே தான் தேவன் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நீ போராடுப்பா, போராடுவதற்கு ஏதுவானதை நான் உனக்குள்ள வைத்திருக்கிறேன். அத்தனை பேர் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தும் கிதியோனை மட்டும் தெரிந்தெடுக்க கிதியோனை மட்டும் ஃபோர்ஸ் பண்றார். போ, உனக்கு இருக்கிற பலம், அந்த வல்லமை உனக்குள்ள வச்சிருக்கிற கிதியோனே, நீ போ. வேற யாரும் வேண்டாம். விழுந்துருவாங்கப்பா, விழுந்துருவாங்க. Thank you Holy Spirit. என் குடும்பத்தில் எனக்கு மட்டும் ஏன் இதை அனுமதிக்கிறீங்க? உனக்குள்ள மட்டும் விசேஷித்த ஆவியை வல்லமையை வைத்திருக்கிறார். இரண்டாவது, எனக்கு மட்டும் ஏன் இதை அனுமதிக்கிறீங்க? நல்ல கவனிங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய காற்றடித்து ஒரு பெரிய சோதனை தாண்டி வந்தாச்சு. இப்பொழுது அடுத்த பிரச்சனை, அதுதான் அந்த பாம்பு அவன் கையை கவுது. ஏன் ஆண்டவரே எனக்கு இதை அனுமதிக்கிறீங்க? இது உனக்கான விசுவாச பரீட்சை. தேவன் அனுமதிக்கிற சோதனை உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை ஒளிந்து போக பண்ணுவதற்கல்ல, உனக்குள்ளே ஒளித்திருக்கிற விசுவாசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். தேவன் அனுமதிக்கிற சோதனை என்பது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை ஒளிந்து போக பண்ணுவதற்கு அல்ல, மாறாக நமக்குள்ளே ஒளித்திருக்கிற விசுவாசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு. இந்த 2 அதிகாரங்களிலும் பவுலுடைய விசுவாச லெவலை நம்மால பார்க்க முடியும். முதலாவது, ஒரு காற்றடிக்கிறது, ஒரு பெரிய சோதனை, எல்லாருக்கும் வருகிற சோதனை இல்ல, எல்லாருக்கும் வந்தபோது எந்த நிலையில் இருந்தான் பவுல் உட்பட? அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இதுதான் ஆரம்ப நிலை அல்லது சூழ்நிலை. பெருசாயிட்டு நிறைய நாள் ஆயிட்டு. 2 நாள்ல ஒரு காய்ச்சல் வந்து மாறுது, ஒரு வாரத்துல மாறுது அப்படின்னா, நம்ம அந்த ஒரு காய்ச்சல் வந்தா ஒரு 3 நாள் இருக்கும் அல்லது ஒரு வாரம் இருக்கும். காய்ச்சல் வந்தது நம்ம பயப்பட மாட்டோம். ஆனா 1 வாரம் தாண்டி 2 வாரம் தாண்டி காய்ச்சல் குறையலன்னா பயம் வந்துடும். எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். என் பிள்ளைக்கு லாஸ்ட் மந்த் ஃபீவர் வந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் வீட்டில் டெஸ்ட் எடுத்திருந்தோம், நெகட்டிவ் வந்துச்சு. அதனால் விட்டுட்டோம். நெகட்டிவ் வந்துட்டு அதனால் பிரச்சனை இல்லை, நார்மல் ஃபீவர். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, ஃபீவர் குறையல. ஒரு 2 வீக்ஸ் தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிச்சிட்டு. 3 வீக்ஸ் ஆச்சு, ஃபீவர் குறையல. ஆண்டவர் சமூகத்திலேருந்து ஜெபிக்க வைத்தார், வசனங்களை பிடித்து ஜெபிக்க வைத்தார். கிருபையினால் ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்து நீங்கள் நல்ல விடுதலை கொடுத்து வைத்திருக்கிறார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு சாட்சிக்காக மாத்திரம் இல்லை, நம்ம அநேக நாளாக ஒரு காரியம் தாமதமாகும் போது, அநேக நாளாகும்போது அது பயம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பயம் எதின் வெளிப்பாடுன்னா விசுவாசம் குறையுதுன்னு அர்த்தம். பவுல் சொல்றாரு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிட்டு.
பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போயிற்று. அப்பொழுது ஒரு இரவிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை கிடைத்ததும் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார். 23வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து, அதன் அர்த்தம் என்ன? வார்த்தை வர்றது வரைக்கும் பவுலும் அவங்கள மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தார். ஓ, இந்த வியாதி வந்தா இனி அவ்வளவுதானோ, இனி அவ்வளவுதானா? 275 பேர் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில் தான் பவுலும் காணப்பட்டார். சூழ்நிலை அநேக நாளாய் ஒரே சிச்சுவேஷன்ல இருக்கும் போது நாமும் இப்படிதான் இருப்போம். இதில் யாரும் விதிவிலக்கல்ல. ஆனால் இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். நல்ல கவனமா கேளுங்க. நாம் விசுவாசத்தை நமக்குள் உருவாக்கவில்லை, அவர் விசுவாசத்தை நமக்குள்ளே துவக்குகிறார். உங்களால எப்படிப்பா விசுவாசிக்க முடியுதுன்னா, விசுவாசிக்கத்தக்க வார்த்தையை தந்து விசுவாசத்தை வளர்த்துகிறார். அவ்வளவுதான். மகிமை கனம் எல்லாம் இருக்கு. சும்மா நீ விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொன்னால விசுவாசம் வராது. வார்த்தை எந்த மட்டும் உள்ள சரியா போகுது விசுவாசம் வரும். வார்த்தை சரியா உள்ள போறதுக்கு என்ன வழி? ஒரே வழி. உன்னை சுத்தி இருக்கிற 275 பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்காத, உன் மேல இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேளு. சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதையே கேட்டு. இன்னைக்கு அநேக அந்நிய சத்தங்கள் தான் அநேகருக்குள்ள விசுவாச வளர்ச்சிக்கு தடையா இருக்கு. 275 பேர் என்ன சொல்றாங்க? இனி பிழைக்க மாட்டோம். பவுலும் சொல்லிட்டார், இனி பிழைக்க மாட்டோம். ஆண்டவர் வந்து சொல்லிட்டார், நான் உனக்கு தயவு பண்றேன், நீ ராயனுக்கு முன்னாடி நிப்ப, கப்பர் சேதமே அல்லாமல் பொருட்சேதம் உயிர் சேதம் வராது. பவுல் எழும்பி நின்றார். எழும்பி நின்னு சொல்றார், பயப்படாதீங்க, கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து 24வது வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்போ நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து இப்பொழுது நம்பிக்கையா இருக்கிற நிலைக்கு வருகிறான். எப்பொழுது ஒருவன் நம்பிக்கையா இருக்கிறான் என்பதை எப்படி அறிந்து கொள்ள? அவன் வாயில அந்த நம்ப பண்ணின வார்த்தை வெளியே வரும். இப்போ நம்பிக்கை விசுவாசம் உள்ளவன் நம்பிக்கையில உறுதியா இருக்கிற நிலையில பவுல் வந்துட்டார். இந்த நிலைக்கு பிற்பாடு ஒரு சோதனை இருக்கிறது. அந்த சோதனை தான் விசுவாச பரீட்சை. ஒரு 1 இயர் கிளாஸ் படிக்கிறாங்கல்ல, 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் போறாங்க, 10th-லேருந்து 11th போறாங்க. 10th-லேருந்து 11th எப்படி போவாங்க? 1 இயர் பாடம் நடத்தி தகுதிப்படுத்தி பிற்பாடு ஒரு பரீட்சை வைப்பார்கள். அந்த பரீட்சையில ஜெயித்தவர்கள் அடுத்த லெவலுக்கு போவாங்க. பவுலுக்கு ஒரு பாடத்தை காண்பித்து, பவுலின் நிலை இதுதான், பிழைப்பவங்கிற நம்பிக்கை இல்லை. இந்த நிலையில அவர் பாடத்தை நடத்துகிறார். தூதனை அனுப்பி வார்த்தையை கொடுத்து அவனை தகுதிப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். நல்ல ஆயத்தப்படுத்தி நிறுத்தி விசுவாச அறிக்கை செய்ய வைத்து அதன் பிற்பாடு அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார். அந்த பரீட்சை தான் 28வது அதிகாரம். அவன் நல்லா படிச்சதுனால அவன் பரீட்சையில பதறல்ல, மாறாக உதறினான். ஆமென். 5வது வசனத்தை வாசிங்க. 28:5. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பதறல்ல, உதறினான். சிங்கத்தையும் கரடியையும் தாவீதின் வாழ்க்கையில் அனுமதித்து அவனை பயிற்றுவித்து விசுவாசத்தில் நிறுத்தி அறிக்கை செய்கிறான். சிங்கத்தின் வாய்க்கு கரடியின் வாய்க்கு என்னை தப்புவித்தவர் இந்த கோலியாத்துக்கு என்னை தப்புவிப்பார். அறிக்கை செய்த பிறகு கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிறுத்துகிறார். அதுதான் விசுவாச பரீட்சை. நல்லா படிச்சவங்க பரீட்சையில பதற மாட்டாங்க. நல்லா படிச்சவங்க கையை பார்த்துருக்கிறீங்களா? எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும்னு உதறிட்டே இருப்பாங்க. படிக்காதவங்க எப்படி இருப்பாங்க? யாராவது காட்டி தர மாட்டானா?
எக்ஸாம் ஹாலில் யாராவது தண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா கொடுங்க தண்ணி தாகும். எக்ஸாம் ஹாலில் ஒருத்தங்க திரும்ப திரும்ப தண்ணி குடிக்கிறாங்கனாலே அவங்களுக்கு ஒன்றும் தெரியலைன்னு அர்த்தம். அவங்க அந்த 3 hours எப்படியாவது ஓட்டணும். அதுக்கு என்ன செய்கிறதுக்கு நாங்கள்லாம் அப்படி பண்ணியிருக்கிறோம். அதனால சொல்கிறேன், நல்லா படித்தவங்கள பாருங்கள், இப்போ இருந்ததும் நேமெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க, உதறிட்டே இருப்பாங்க. ஏன்னா படிக்காதவங்க நேம் ஃபில் பண்ணுறதுக்கே யோசித்து ஒரு 1 hour ஓட்டிடுவாங்க. ரெஜிஸ்டர் நம்பர் என்ன வரும்? நல்ல கவனிங்க, விசுவாச பரீட்சை என்பது ஆயத்தமாக்கப்பட்டவனுக்கே வரும். சில ஸ்கூல்ல சில பிள்ளைங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சிடும் இவன் ஃபெயில் ஆயிடுவான். இவன் ஃபெயில் ஆயிட்டானா நமக்கு தான் கெட்ட பேர், நமக்கு பர்சன்டேஜ் போயிரும் சொல்லி சில ஸ்கூல்ல சில பிள்ளைங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. உன்னை எக்ஸாம் எழுத அனுமதிச்சிருக்கிறாரா அவருக்கு தெரியும் நீ பாஸ் ஆயிருவ, இதுல நீ பாஸ் ஆயிருவ. ஜீசஸ் ஆண்டவர் அவங்கள அனுமதிக்கல, என்ன மட்டும் ஏன் அனுமதிக்கிறீங்க? அவங்க ஃபெயில் ஆயிருவாங்கப்பா, எனக்கு தெரியும்பா, என் பிள்ளை பாஸ் ஆயிருவான். Glory. விசுவாச பரீட்சை. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை குறித்த நம்பிக்கை அறிக்கை செய்த பின் ஒரு சோதனை வருகிறது என்றால் பதறாதீர்கள், இது உனக்கான விசுவாச பரீட்சை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள், எந்த சோதனை வந்தாலும் உன்னை ஜெயிக்க வைப்பார். காரணம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு வரக்கூடிய எக்ஸாம் எதற்காக? 9th ஸ்டாண்டர்ட் கொண்டு போவதற்கா? இல்ல, 11th அடுத்த லெவல்ல கொண்டு போவதற்கு. பவுலே அந்த காற்றின் இந்த யூரோக்ளித்தான்ங்கிற அந்த கொடுங்காற்று சோதனைக்கு பிற்பாடு இந்த விஷப்பூச்சியை உன் வாழ்க்கையில் அனுமதித்தது நோக்கம் வேற. உன் அடுத்த லெவல்ல நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போய் நிறுத்துவதற்கு இன்று தேவன் அனுமதிக்கிற இந்த விசுவாச பரீட்சைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் நம்பிக்கை அறிக்கை செய்ய வைக்கிறார். கப்பர் சேதமே இல்லாம உயிர் சேதம் வராது செய்ய வச்சுட்டு அடுத்து உயிர் எடுக்கிற ஒரு பாம்பை கடிக்க வைக்கிறார். கொஞ்சம் அந்த 2 சாப்டரையும் பவுலுடைய வார்த்தையும் பவுல் சொன்ன நம்பிக்கையின் வார்த்தையும் பவுல் வாழ்க்கையில் நடந்ததையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு அந்த பிக்சர் சரியா கிடைக்கும். கப்பர் சேதமே இல்லாம உயிர் சேதம் வராதுன்னு சொல்ல வைக்கிறார். சொல்ல வச்சுட்டு பாம்பை கடிக்க வைக்கிறார். இது என்ன லாஜிக் ஆண்டவரே? அதுவும் கடிச்சது பூச்சி இல்லை, கொஞ்சம் வீங்கிட்டு கொஞ்சம் விஷம். ஆமா, வைப்பர்ல விரியன் பாம்பு. அந்த பாம்பு கடிச்சா என்ன ஆகுமா? அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 6வது வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தான். சடிதியாய் விழுந்து சாகடிக்கிற வல்லமையுள்ள அந்த பாம்பு அவனை கடிக்கிறது. விசுவாச பரீட்சை என்பது கடினமானதுதான். அது மற்ற வேற யாருக்குப்பா இதை நான் அனுமதிக்க முடியும்? உன்னை ஏன் எக்ஸாம் எழுத விடல தெரியுமா? என்னாண்டவர் எனக்கு மட்டும், அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க, அவன் ஃபெயில் ஆயிடுவான்பா. என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்கு வைக்கிற ஆண்டவர், நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படி இல்லைங்க. நான் எந்த மட்டும் ஆயத்தமா இருக்கிறேன் இல்லை என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் பேதுருட்ட சொல்லுவார், யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுவார், இப்போல்லாம் நீங்க சிதறடிக்கப்படுவீங்கப்பா, என்னை விட்டுட்டு நீங்க போயிருவீங்க, மனுஷகுமாரனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பேதுரு சொல்லுவார், ஆமென். 36வது வசனத்தை வாசிங்க. 13:36. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என்னை பின்னே வரக்கூடாது. இப்போ வரக்கூடாது பேதுரு, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பிற்பாடு வருவாய், அதன் அர்த்தம் இப்போ வந்துராத. இப்போ வந்தா நீ அவுட், இப்போ வந்தா நீ விழுந்துருவ. நீ பிற்பாடு வருவாய். எதன் பிற்பாடு? உனக்குள்ள பரிசுத்தாவின் வல்லமை வரும்.
வல்லமை வந்த பிற்பாடு வா, நீ நிப்ப. இப்ப வராத. அதன் அர்த்தம் என்ன? நான் விழுந்துருவேனா என்ன அந்த சோதனைக்கு என் தகப்பன் அனுமதிக்க மாட்டார். நான் அழிஞ்சிருவேனா என்ன அந்த சோதனைக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்த போது பேதுரு பவுலை இந்த பாம்பு கடிக்க விடவில்லை. நான் சேவிக்கிறவர் என்னை உயிரோட காப்பா, எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார்கிற நம்பிக்கை வந்த பிறகுதான் இந்த பரீட்சையை அனுமதிக்கிறார். பேதுருட்ட சொல்ற, பேதுரு நீ இப்ப வராத பேதுரு, பிற்பாடு வருவாய். நீ உன்னை நான் ஆயத்தமாக்கி உன்னை தகுதியாக்கி உன்னை ரெடியாக்கினதுக்கு அப்புறம் வருவேன். பேதுரு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டான். போய் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆனதுனால என்ன நினைச்சான் தெரியுமா? நம்ம லாஜிக் இல்லை, நம்ம இனி பழைய மீன் பிடிக்கிறதுக்கே போயிடுவோம் இல்லை? நல்லா கஷ்டப்பட்டு படித்து அதாகணும் இதாகணும்னு ஆசைப்பட்டு பரீட்சை ஃபெயில் ஆனதும் சரி பழைய வேலைக்கே போயிடுவோம். அதான் சொன்னேன்ல பேதுரு இப்போ வராதுன்னு. அவர் உண்மை உள்ளவர். திருப்பி பேதுருட்டு வந்தா, நீ விழுந்ததும் நீ தோற்றதும் உன்னை தள்ளுறதுக்கு அவர் மனுஷன் இல்லைங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம எல்லாம் எல்லா பரீட்சையிலும் ஜெயிச்சவங்களா? இல்லை. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் தான் இருக்கு. 7 தடவை விழ வேண்டி வந்தாலும் கர்த்தர் திரும்ப நிறுத்துவார். உன்னை ஆயத்தப்படுத்தாம உன் வாழ்க்கையில பரீட்சையை அனுமதிக்க மாட்டார். உன்னை ஆயத்தப்படுத்தி ஒரு பரீட்சையை அனுமதிக்கிறார்னா புரிந்துகொள், உன்னை அடுத்த லெவல்ல கொண்டு போகிறார். கழுகு தன் குஞ்சுகளுக்கென்று ஒரு கூட்டை கட்டுது. அந்த கூட்டுக்குள்ள குஞ்சுகளை வைக்கிறது. குஞ்சுகளை வைத்து அடுத்த நாள் அந்த கூட்டை கலைக்காது. அந்த குஞ்சுகள் வளர்ந்து விட்டது, இனி அது பறந்துரும் என்கிற நிலையை வந்த பிறகுதான் கழுகு அந்த கூட்டை கலைக்குமா. அந்த கூட்டை கட்டுனது கழுகு, கலைக்கிறது காகம் அல்ல, கழுகு தான் கட்டும். ஏன்னா கழுகு எந்த உயரத்தில் கூட்ட வச்சிருக்கிறதோ அங்க எந்த காகத்துக்கோ பாம்புக்கோ வர முடியாது. உன்னை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். சில நேரத்தில் அந்த கழுகு தான் கூட்டை கலைக்கிறது. கூட்டு கலைக்கப்பட்ட பிறகு குஞ்சுகள் கீழே விழும் பாருங்க. அப்ப அந்த கழுகு பார்த்துட்டே இருக்கும். அதுதான் கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும். அது கீழே போய் சிறகு, 4 குஞ்சு இருக்குன்னா 3 குஞ்சு சிறகை விரிச்சு அடிச்சு பறக்க ஆரம்பிச்சிடும். அது பறக்கிறது வரைக்கும் எங்க அம்மா, என் தாய் கழுகு, எங்க அம்மா என்ன இப்படி பண்ணிட்டாங்களே. ஆனா பறக்கும் போதுதான் எங்க அம்மா மட்டும் இப்படி பண்ணலைன்னா நான் பறந்திருக்கவே மாட்டேனே. இன்னைக்கு அவர் அனுமதித்த இந்த சூழ்நிலைக்காக இன்னைக்கு நீ கண்ணீர் வடிக்கலாம், நாளைக்கு நீ நன்றி சொல்ல போற. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய ஆவியிலிருந்து இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். இன்னைக்கு நீ அழுற, கட்சி எடுத்து கண்ணை தொடச்சு கேட்டுட்டு இருக்கிறல்ல, நாளைக்கு நன்றி செலுத்த உன்னை பறக்க வைக்கதான் இது. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. 4ல் 3 பறக்கும், 1க்கு இன்னும் பறக்க முடியாத நிலை வரும். உடனே அந்த கழுகு, இவ்வளவு நாள் நான் உன்னை போஷித்து பாதுகாத்து உனக்கு என்ன செஞ்சோம், இன்னும் நீ பறக்கலையா, சாகுன்னு விடாது. அந்த கழுகு கீழே, இந்த கழுகு குஞ்சு வந்து விழுவதற்கு முன்னமே அது பறந்து வந்து தூக்கிட்டு போயிடும். நான் ஆபிரகாமை போல விசுவாச வீரனாய் இல்லைன்னு சொல்லி என்னை தூக்கி போட மாட்டா. ஆமா, என்னை இன்னும் பழக்க வைப்பார், இன்னும் பழக்க வைப்பார். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காக. நான் அதை என் வாழ்க்கையில ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். நான் நிறைய என் தகப்பனாருடைய விசுவாச லெவல் வேற.
அவங்க டெஸ்டிமனி எல்லாம் கேட்டா அப்பப்பா இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் நான். அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அவங்கள பழக்குவித்தது அப்படி. அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அவங்க ஊழியத்தில் கால் எடுத்து வைத்த போது அவர்களுக்கு சாப்பாடு கிடையாது. நான் ஊழியத்தில் கால் எடுத்து வைத்த போது எனக்கு நிறைய சாப்பாடு இருந்துச்சு. அவங்க ஊழியத்தில் கால் எடுத்து வைத்த போது அவர்களுக்கு மாற்று வஸ்திரம் கிடையாது. நான் ஊழியத்தில் கால் எடுத்து வைத்த போது எனக்கு நிறைய வஸ்திரங்கள் இருந்துச்சு. அவர்கள் ஊழியத்தில் கால் எடுத்து வைத்த போது அவர்களுக்கு சரியா தங்குறதுக்கு ஒரு இடம் கிடையாது. நான் ஊழியத்தில் கால் எடுத்து வைத்த போது எனக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கு. அவங்க ஊழியத்தில் கால் எடுத்து வைத்த போது அவங்களை விசாரிக்க கூட ஒருத்தர் கிடையாது. நான் ஊழியத்தில் கால் எடுத்து வைத்த போது அநேகர் ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனா நான் சொல்லுவேன், அவங்க விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங். அவங்கள நடத்துறது மாதிரி ஏன் என்ன ஆண்டவர் நடத்தலன்னு கேட்ட நான் சொல்லுவேன், நான் ரொம்ப வீக்னு அவருக்கு தெரியும். அவங்களை உன் தகப்பனுக்கு நான் சாப்பாடே கொடுக்காம நடத்தினது போல உனக்கு நான் சாப்பாடே கொடுக்காம தான் நடத்துவேன். உன் தகப்பனுக்கு மாட்டு வஸ்திரம் இல்லை, ஒரே வஸ்திரத்தை 1 வருடத்துக்கு மேல உடுத்தவர்கள். காலில் வெளியே போயிட்டு வருவாங்க, சாயங்காலம் துவைச்சு போட்டு அடுத்தது அதே ட்ரெஸ்ஸை போடுவாங்க. இப்படி ஏன் நான் உன்னை பழக்குவிக்கல தெரியுமா? உன்னுடைய லெவல் எனக்கு தெரியும்பா. நீ விழுந்துருவாப்பா, நீ சோர்ந்துருவ, நீ தளர்ந்துருவ. 10 நாள் 15 நாள் சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறாங்க என் தகப்பனா. என்ன ஆண்டவர் அப்படி இருக்க விடல. ஏன்? நான் பலவீனமானவன் அவருக்கு தெரியும். உங்க அப்பா பாரு அப்படி இருந்தாங்க அதனால இல்லங்க, நம்ம அற்பமா எண்ணாதவர். நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியுங்க. உடரபா கபலரா சந்தரபா கபலரே ரிமபாலா உடர கலரா ரதரே ரி கலரா தரா ஏ மலரோ. ஹல்லேலூயா. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நிராகற்றினீரே. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு உங்களை நடத்துற பாதையில் இல்லை, நாளைக்கு உங்க பிள்ளைய நடத்துறது. இன்னைக்கு நிறைய காரியம் நிறைய இல்லாமையில உங்களை நடத்துறாரா? உங்க பிள்ளைங்க இந்த விசுவாச ஓட்டத்துல கால் வைக்கும் போது அதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். விசுவாச பரீட்சை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி தான் இந்த பரீட்சைக்கு அனுமதிக்கிறார். உன்ன வாழ்க்கையில் இப்படி ஒரு பரீட்சை வருதுன்னா புரிஞ்சுக்கோ, நீ அவரால் ஆயத்தமாக்கப்படுகிறாய், நீ அவரால் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறாய். அவங்களுக்கு ஏன் அனுமதிக்கல, எனக்கு மட்டும் ஏன் அனுமதிக்கிறேன்னா அவங்களுக்கு அனுமதிச்சு அவங்க ஃபெயில் ஆயிருவாங்கப்பா. ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆனா அந்த ஸ்கூலுக்கு பெர்சன்டேஜ் அவுட் ஆயிரும், அந்த ஸ்கூல் பேரு கெட்டு போயிடும். அதனால அவங்களுக்கு அனுமதிக்கல. ஆனா தகுதிப்படுத்தப்பட்டவன் எக்ஸாம்பிள் பாஸ் ஆயிட்டானா அந்த ஸ்கூலுக்கு நல்ல பேரு. பரலோகத்திலே உங்கள் நிமித்தம் அவருக்கு மகிமை உண்டாக இங்கே தேவன் சில பரீட்சைகளை அனுமதிக்கிறார். ஜீசஸ். ஆமென். ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமென். எவ்வளவு நல்லவர், பாடிட்டே இருக்கலாம் தோணுது. நல்ல தகப்பன். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தனி பாசம் வைத்தீரே. ஓ ஜீசஸ். மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும். ஆமென். பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக
அப்படியே அர்ப்பணிக்கலாமா? கைகளை உயர்த்தி, என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. Thank you Jesus. ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே நன்றி தகப்பனே. வல்லவரே. ஏன் எனக்கு மட்டும் அனுமதிக்கிறீங்க? உனக்கான விசுவாச பரீட்சை. மூன்றாவது, ஏன் எனக்கு மட்டும் அனுமதிக்கிறார்? உன்னை விசேஷித்தவனாக உலகிற்கு காட்ட. நீ விசேஷித்தவன் அவருக்கு தெரியும், அவர் உன்னை அப்படி வச்சிருக்கிறார். ஆனா நீ விசேஷித்தவன் மற்றவங்களும் அறியணும். அதற்காக இதை கடிக்க வச்சார், இந்த சோதனை அனுமதிச்சார். இந்த பாம்பு கடிச்சா மற்றவங்களுக்கு என்ன நடக்குமோ அது உனக்கு நடக்காது. இந்த வியாதி வந்தா மற்றவங்களுக்கு என்ன நடக்குமோ அது உனக்கு நடக்காது. இந்த சூழ்நிலை நடுவில் பாதிக்கப்பட்ட மற்றவங்களுக்கு என்ன நடக்குமோ அது உனக்கு நடக்காது. காரணம், நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். அதை காட்டுறதுக்கு இங்க பாருங்க, பவுல் இந்த கப்பல்ல பயணிக்கிறான். கப்பல் பயணம் புறப்படுறதுக்கு முன்னாடி பவுல் சொல்றாரு, 27வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். மனுஷரை இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இன்னும் சொல்லணும்னா பவுலுடைய வாக்கு அங்க எடுபடல. எங்கே நமக்கு மதிப்பில்லையோ அங்கே நம்முடைய பேச்சு எடுபடாது, அங்கே நம்முடைய வாக்கு எடுபடாது. ஆண்டவர் பார்த்தார், ஏன் உனக்கு 100க்கு அதிபதி உலக ஸ்தானத்தில் இருக்கு. இன்னைக்கு அநேக இடத்துல தேவ பிள்ளைகள் கூட இந்த உலக ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப ப்ரெஷியஸாக பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை அப்படி பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நிறைய இடத்துல ஊழியத்துக்கு அழைச்சது கர்த்தருங்க. அவங்க ஒருவேளை நடந்து வரலாம், அவங்க காலில் செருப்பு இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் கர்த்தருடைய ஸ்தானாபதிகள். கார்ல வர ஊழியக்காரங்களை பெருசா பார்க்கறது, நடந்து வரவங்களை அற்பமா பார்க்கறது, இந்த பார்வையெல்லாம் தயவாய் மாற்றி விடுங்கள். பவுல் இங்கே கைதியாய் கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, அவன் மேல அபிஷேகம் இருக்கு. யாரெல்லாமோ ப்ரெஷியஸா பார்த்து தான் அவங்க வாக்க தெய்வ வாக்கா கேட்டு அவங்க சொல்லட்டும், இவங்க சொல்லட்டும். ஊழியக்காட்ட ஜெபம் பண்ண சொல்றது, உலகத்தாண்ட ஆலோசனை கேட்கறது, கப்பல் சேதமாகிறதுக்கு காரணம் இதுதான். ஒழுங்கா பவுல் சொல்லும் போது அவங்க புறப்படாமல் இருந்திருந்தா அந்த சேதம் வந்திருக்காது. பவுலின் வாக்கை காட்டிலும் நம்ம மனசுல யாரு ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்குறோம், அவங்க வந்து இன்னும் தெரியுமா, சிலர்லாம் பேசுறது கேட்டாலே இவங்கள தெரியுமா, இவங்க தான் அதில் ரொம்ப டாப், இவங்க தான் ரொம்ப, அப்படி பேசிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருந்தேன். ஒருத்தர் வந்திருந்தார், வந்துட்டு இன்னார் உங்களை பார்க்க விரும்புகிறாங்க. அப்படியா, சரி அவ்வளோன்னு சொல்லியிருந்தா நான் பார்க்க சொல்லியிருப்பேன். அடுத்துக்கு ஒரு பில்டப் விட்டாங்க பாருங்க, அது இவங்க தான், எல்லா தலைவர்களும் இவங்களுக்கு தெரியும், இவங்க எல்லாருடைய ஃபோன் நம்பரும் இவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு ஊழியக்காரர் என்று பேசுறது, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சொன்னேன், நான் அவங்கள பார்க்க மாட்டேன். பார்க்க மீட்டிங்கில் வர சொல்லுங்க, மீட்டிங்கில் பார்க்கலாம். சும்மா பார்க்கறது அப்படி அவங்கள தெரியுமா, அவங்களுக்கு இவங்க ஃபோன் நம்பர் வச்சிருக்காங்க, இவங்க ஃபோன் பண்ண அவங்க எடுப்பாங்க, இந்த தலைவர் எடுப்பாங்க, இந்த அதிகாரி எடுப்பாங்கன்னு சொன்ன. நான் சொன்னேன், நான் எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம்கிட்ட அமெரிக்காவே வந்து நின்றுச்சு, அடுத்த ஜனாதிபதியாக வாங்க. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என் ஸ்தானத்தை விட்டு நான் இறங்க விரும்பலை, என்னை கர்த்தர் உன்னத நிலையில் வைத்திருக்கிறார். எப்பொழுதும் புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய ஆலோசனையை விட
உலக ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறதுனால தான் நிறைய கப்பர் சேதம் உண்டாயிருக்கு. இங்கே பவுலுடைய வாக்கு எடுபடவில்லை. பவுலுடைய வாக்கு எடுபடலை. ஆனா 28வது அதிகாரத்தில் பவுலை மாத்திட்டார். வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தை பாருங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையானார்கள். இவன் தேவன் வேறு சிந்தையானார்கள். அப்படியே அவங்க மைண்டை மாத்துறாரு. இவன் சாதாரணமானவன் அல்ல, இவனை நம்ம சாதாரணமா எடை போட்டுட்டோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, யாரும் உங்களை மதிக்கலன்னோ, யாரும் உங்களை விசாரிக்கலன்னோ, உங்க விசுவாசிகளே உங்களை மதிக்கலன்னோ கலங்காதீங்க. எல்லாத்தையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஊழியக்காரர்கள் விசேஷமானவர்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இந்த பூமியிலே அவன் மிக சிறந்த பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னு கேட்டா என்னால தைரியமா சொல்ல முடியும், கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்கள். பெற்றோரே, உங்க பிள்ளைங்களை இந்த ஸ்தானத்துல இருக்கணும்னு விரும்பி அர்ப்பணிக்க முடியுதா? ஆண்டவர் எல்லா பிள்ளையும் எனக்கு தான் கூட கேட்கல இல்ல. முதல் பிள்ளை எனக்குரியவன், அவனை எனக்கு தான் நீ ஒப்பு கொடுக்கணும். அதுதான் பிரமாணம். எகிப்தில முதல் பிள்ளைகள் எல்லாம் சங்கரித்த போது இஸ்ரவேலின் வீட்டின் முதல் பிள்ளையை தொடல. ஏன் தொடல? அவங்க எனக்குரியவர்கள். சங்கார தூதன் வரும்போது எல்லா வீட்டில் இருக்கிற முதற் பேரானதை அடிச்சிட்டு வர்றான். நீங்க லேவியராகமத்தில் படிக்கும் போது தெரியும், நான் இஸ்ரவேலின் வீட்டின் முதற் பலனை நான் தொடல, பாதுகாத்தேன். எதுக்கு தெரியுமா? அவன் உலகத்தில் வேலை பார்க்கட்டும். நோ, என்னுடையவன். எல்லாம் ஆண்டவரே, அப்போ ஒரு பிள்ளை கலெக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். கர்த்தருடைய ஊழியக்காரனை யாருங்க மாறுவா? ஏன் தெரியுமா? நம்ம அந்த அவருக்கு சேவை செய்வதை விட மற்ற காரியங்களை ரொம்ப பிரஷியஸா பார்த்துட்டோம். விசேஷித்தவன் கர்த்தருக்கு சேவை செய்கிறவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பவுல் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல வந்தாருன்னா பவுலுக்கு பேச்சு எடுபட்டு இருக்கும் இல்ல? ஏன்? பவுல் அவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தார். அவருக்கு 4 கப்பல் ஓனருடைய பையன். என்ன பணம், என்ன பதவி, என்ன. அப்பெல்லாம் பவுல் வந்தாலே மரியாதை வேற. வந்த உடனே வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நம்ம எப்படி கனம் பண்ணுகிறோம்? ஏன் முடியலை தெரியுமா? ஏன்னா நம்ம அப்படி பார்க்குறோம். ஏதோ சிலருக்கு என்னென்னா, அது ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்ததும் ஏதோ அவங்களுக்கு நம்ம பெரிய ஒரு காரியம் செஞ்ச மாதிரி. அதுக்கு பேர் காணிக்கை கிடையாது. கர்த்தருக்கென்று கை நீட்டி கொடுக்குறாங்க தெரியுமா, அதுதான் காணிக்கை. மற்றபடி ஊழியக்காரர் பரிதாபப்பட்டு கொடுக்கறதெல்லாம் காணிக்கை கிடையாது. அது நன்கொடை, அது காணிக்கை கிடையாது. கர்த்தருக்கென்று கை நீட்டி கொடுக்குறீங்க தெரியுமா ஊழியக்கார இடத்துல, அதுதான் காணிக்கை. ஐயோ பாவம் இவங்க என்ன அப்படி கொஞ்சம். கேரி தாற்றண்டையில் இருந்தாலும் அழைக்கப்பட்டவனை போஷிக்கிற கர்த்தர் உண்டு. உன்னை விசேஷித்தவனாக்குகிற கர்த்தர். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற கர்த்தர் உண்மை உள்ளவருங்க. இளைஞனானேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் காணலேன். அன்னைக்கு எழுதி வைத்த வார்த்தை இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை விசேஷித்தவனாக்கவே இந்த சோதனை அனுமதிக்கிறார். 4வதாக ஏன் இதை அனுமதிக்கிறார்? உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள. 5வது வசனத்தை ஒரு விசை கூட 5-6 வாசியுங்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி
இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். நான் அதை இப்படி சொல்ல, பவுல் ஒருபோதும் தன்னை தேவன் ஆக்கவில்லை, மாறாக தனக்குள் இருக்கிற தேவனை வெளிப்படுத்தினான். தனக்குள்ளே இருக்கிறவர் வெளிப்பட்டார். அதன் பிறகு பவுலை பார்த்தது வேற, இவனுக்குள்ளே பெரியவர். அங்கே கீழே படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு வியாதியோ கஷ்டமோ எல்லாருடைய ஃபோக்கஸும் பவுல் மேலே தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை உன்னோடு இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கவே கர்த்தர் இதை அனுமதித்தார். ஐந்தாவதாக, ஆமென், அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். இந்த காரியெல்லாம் நடக்க காரணம் என்ன? பவுல் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அதனால என்ன உண்டாச்சு தெரியுமா? பவுல் நிமித்தம் அவன் கூட இருந்த அத்தனை பேருக்கும் நன்மை கிடைத்தது. உன்னை நன்மையாகவும் உன்னை ஆசீர்வாத வாய்க்காலாகவும் வைக்கவே தேவன் இதை அனுமதித்தார். இந்த நன்மை பெற்ற கூட்டத்தில் யாரும் இருக்கிறாங்க தெரியுமா? 27வது அதிகாரத்தில் பவுலை கொல்ல பார்த்தவனும் இருக்கிறான். பவுல் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த போது அவனுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது, அவனுடைய தேவன் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அந்த தீவில் இருக்கிறவனுடைய ஆமென், தீவில் இருக்கிறவன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடக்கிறான். 8வது வசனம், பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். 10வது வசனம், அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, மதிக்கப்படாதிருந்தவன் இப்பொழுது அவனுக்கு அநேக மரியாதை கிடைக்கிறது. அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் கூட இருந்த அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. உன்னை தேவன் ஆசீர்வாதமாய் வைக்க. இப்ப விசுவாச பரீட்சையில் ஜெயிக்கிறவனை கர்த்தர் உலகுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். அதுக்கு தான் பரீட்சை. இப்ப மெடிசின் படிக்கிறாங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சேவை தானே செய்யறாங்க. அப்ப அந்த பரீட்சைக்கு அப்புறம் தானே அந்த பொசிஷன்ல வராங்க. சில பரீட்சை வருதுனாலே புரிஞ்சுக்க, உனக்கான பொசிஷன் ஆயத்தமா இருக்கு. அதை தான் தாவீது சொல்லுகிறார். 18வது சங்கீதம் பலமுறை சொல்லப்பட்டதானால் நான் அதை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 18வது சங்கீதம் 18, சங்கீதம் 18, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய 32 முதல் வாசியுங்கள். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற ஒரு தேவனே, அவரின் கால்களை மாங்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துவார். அப்போ எனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறார், அதில் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். அதுக்கிடையில எனக்கு ஒரு பரீட்சையை வைத்திருக்கிறார். அந்த பரீட்சை தான் 2 காரியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 29வது வசனம், 29, உம்மாலே நான் ஒரு சேனை நிற்கிறது, என் தேவனாலே ஒரு மதிலை. அப்போ சேனைக்குள் பாய வைக்கிறார், மதிலை தாண்ட வைக்கிறார். இந்த பரீட்சையை கடத்தி என்னை தேவன் எங்க கொண்டு வந்து நிறுத்துகிறார்? என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். தேவன் உன் வாழ்க்கையில ஒரு பரீட்சை அனுமதிக்கிறார், உனக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், அதுல கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த பரீட்சையில ஜெயிச்சு நான் வந்து நின்னேன்னு சொல்லல, என்னை ஜெயிக்க வைத்து என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏன் இதை அனுமதிக்கிறேன்? இதற்காக தான். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நீ நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெளியே இருந்து தாக்கும் ஆயுதங்கள், விஷம், இவைகள் இன்னும் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளாதிருக்க காரணம் ஒண்ணுதான். எங்க பலமோ ஒண்ணு இல்லப்பா, எங்களுக்குள்ளே நீங்க வைத்த வல்லமை. ஆண்டவரே, பல நேரத்தில் நாங்க இப்படி கேட்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இதை அனுமதிக்கிறீங்க? அது எங்களுக்கான விசுவாச பரீட்சை. Thank you, Father. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். விசுவாச பரீட்சையில நம்ம கையை பிடிச்சு அவர் தான் எழுதுறாரு, அது தெரியுமா? நம்ம கையை பிடிச்சு அவர் தான் எழுதுறாரு. இந்த உலகத்தில் போட எக்ஸாம் வரல அப்படி நடக்காது. ஆனால் அவர் அனுமதிக்கிற விசுவாச பரீட்சையில் நம்ம கையை பிடிச்சு. தேங்க்யூ ஃபாதர்.
நம்மை விசேஷித்தவனாய் மாட்ட. ஒருத்தங்க லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டுதான் ஆசீர்வதித்தார். அப்படிதான் இருக்கு. உன்னை அழைக்கப்பட்ட உன்னை 10 பேர் அற்பமா பேசுறாங்களா, அவர் உன்னை விசேஷித்தவனை மாற்றுவார். யாருக்கும் இல்லாத ஒரு கிருபையை உனக்கு வச்சிருக்கிறார், அதை வெளிப்படுத்துவார். உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவர்களும் பெரியவர் என்பதை உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள, உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க 2 கைகளை வானத்துக்கு நேராக விரித்து உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, அவ்வளவுதான். நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு அது போதும்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். என் தகப்பனே, எங்களை தவிக்க விடாதவரே, எங்களை தனியே விடாதவரே, எங்களை தோற்க விடாதவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களை ஜெயிக்க வைக்கிறவரே, எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறவரே, எங்களுக்குள்ளே உடைய வல்லமையை வைத்து விளங்க பண்ணினவரே, எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரே. அப்பா நன்றி ராஜா. அப்படியே கரங்களை அசைத்து ஹalleluya 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 ஹalleluya. Bless your name. Emakarama shandarolorodarantanare. Hallelujah. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ora basantare. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக, கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மை பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க கிருபை செய்து எங்களோடு பேசினீர், எங்கள் ஒவ்வொருவரோடு பேசினீர். நன்றி. ஏன் இதை அனுமதித்தீர் என்று கேட்ட கேள்விகளுக்கான பதிலை இன்னைக்கு தெளிவாய் கர்த்தர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, நீர் நடத்தும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.